இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். பல வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது, அது எப்படி சரியாச்சு? இம்ப்ளமேஷன் இருந்தது, அது எப்படி சரியாச்சு? ஈவினிங் டைமில் ரொம்ப பர்ராக தெரிஞ்சது, இப்போ கிளியராக தெரியுதான். அது இல்லாமல் அல்சர் பிரச்சனை இருந்தது, நிறைய மருத்துவர்களை போய் பார்த்தும் அல்சர் சரியாகலை. உடம்புலாம் வலிக்குமா, அவர் செய்கிற வேலை அப்படி. அதே மாதிரி அந்த உடம்பெல்லாம் வலிக்கும் போது பெயின் கில்லர் போட்டாலும் அந்த வலி அப்போதே போகும், திருப்பி வந்துடும் சொன்னார். இதெல்லாம் எப்படி சித்த மருத்துவத்தில் சரியாச்சு? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் சொல்லும்போது. அவர் அப்பாவோட கொடுத்துருந்தார் வீடியோ, இப்போ நான் தனியாக கொடுக்குறேன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு குணமாச்சுன்னு சொன்னார். அந்த முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அருகில் இருக்கிறவரை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவருக்கு பல வருஷமாக கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது, அது எப்படி சரியாச்சுன்றதை நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அது மட்டும் இல்லை, அல்சர், சிவியர் அல்சர் இருந்தது. அது பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட்ரோஎன்டராலஜி டாக்டர்கிட்ட போய்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரைகள் டானிக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சாப்பிடும்போது நல்லா இருக்குங்கய்யா, திருப்பியும் வந்துடும். ஏன்னா அவர் செய்கிற வேலை அப்படி, வெயிலில் வேலை, டைம் சாப்பிட முடியாது, நிறைய காரமாக ஹோட்டலில் தான் வாங்கி வருவாங்க, இப்படியெல்லாம் இருந்தது வெளியே வேலைக்கு போகும்போது. அதே மாதிரி சாயந்தரம் வரும்போது உடம்பெல்லாம் பெயினாக இருக்குமா, அவ்வளோ வலியாக இருக்குமா, பெயின் கில்லர் போட்டு தான் தூங்குவேன் அப்படின்லாம் சொன்னார். போடும்போது நல்லாயிருக்கும், திருப்பியும் அந்த மாத்திரை விட்டாக்க திருப்பியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். இதுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் ஐயா கிட்ட மருந்து வாங்கிட்டு போனாங்க. கண் சரியாயிடுச்சுன்னு சொன்னார். இப்போது இரண்டுமே சரியாயிடுச்சான். இதில் ஒரு பெரிய சந்தோஷம். நான் எப்படியும் நான் மக்களுக்கு சொல்லி ஆகணும், ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆகணும். சித்த மருத்துவத்தில் இப்படிலாம் இருக்குமான்னு நான் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஊசி மாத்திரை அது மாதிரி தான் போட்டு போயிருந்தோம். ஆனால் இதில் முழுமையாக எனக்கு தீர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சாத்தியமாச்சு? நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பார்க்குற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பார்க்குற மருந்துகள், மாத்திரைகள், டாக்டர்கள் அனைவரையும் போய் பாருங்கள். அவர்கள் கொடுக்குற மருந்துகள் எடுத்துக்கோங்க, மாத்திரைகள் எடுத்துக்கோங்க, ஊசிகள் எடுத்துக்கோங்க, வேறு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அதுக்கப்புறம் ஹலோபதி, அனைத்தையும் நீங்கள் கடைப்பிடிங்க. ஒருவேளை அங்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு முழுமையாக கிடைக்கலன்ற சமயத்தில் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு முறை சித்த மருத்துவத்தில் உணவியல் முறை, வாழ்வியல் முறை, சரிவிகித உணவு கொடுக்குற இந்த கிளினிக்கு சரியான டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணி உங்கள் நாடியை பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவார். அது உங்களுடைய விருப்பம் தான். சரி, வாங்க இவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்து கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அப்போ கூட வந்தீங்க, இப்போ தனியாக வந்திருக்கீங்க. ஆமாம். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கண்ணில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த ட்ராப்ஸாக இருந்தது. ஓ, அந்த அப்படியே அலையாக இருந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குது. காமிங்க, நேரில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இம்ப்ளமேஷன் சொல்லுவாங்க. அதை அந்த கண்ணில் நிறைய இருந்தது. அதை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுத்தமாக க்யூர் ஆகிடுச்சுன்றார். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க, நார்மலாகும். ஆனால் இந்த ஆண்டவர் தைலத்தோடு சேர்த்து ஒரு சில மருந்துகள் கொடுக்கும்போது அதுவும் சரியாச்சுன்றார். ஈவினிங் டைமில் இப்போ ஈவினிங் டைமில் தெரியாது, இப்போ நல்லா தெரியுதுன்னு சொன்னீங்களே. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வளைவாக தெரியும், அப்படியே மின்னல் அடித்த மாதிரி தெரியும், கிளியரன்ஸாக இருக்காது. இந்த தைலம் போட்ட பின்னாடி கிளியரன்ஸாக தெரியுது. ஓ, இந்த ட்ராப்ஸ் விட்ட பின்னாடி காலையில் ஒரு சொட்டு எடுத்துக்குவேன், மறுபடியும் மாலையில் ஒரு சொட்டு எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டில் வந்து லைட்டாக இருந்தது, கொஞ்சம் மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக இருக்குது. இதுக்காக நீங்கள் எவ்வளோ டாக்டரில் போய் பார்த்துருப்பீங்க? நிறைய டாக்டரை பார்த்துட்டேன். அவங்களே என்ன சொன்னாங்க? இப்போ ஏற்கனவே லேசர் பண்ணியிருக்கோம், மறுபடியும் வேணால் லேசர் பண்ணலாம். சப்போஸ் பார்வை வரந்தால் உங்கள் குட் லக், இல்லைனாக்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வீட்டில் அப்பா கிட்ட சொன்னீங்களா, என்னன்னு தெரியல, எனக்கு பார்வை சுத்தமாக போயிடும் போல பயமாக இருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம வாங்கியிருக்க தைல வந்து அப்பாவை கூப்பிட்டு பார்க்குறோன்னு பார்த்தோம். அப்பாவுக்கு அவ்வளோ வயசானவருக்கே க்யூர் ஆகிடுச்சு. சரி, நாமளும் விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு விட்டு. என்ன பிரச்சனை இருந்து க்யூர் ஆச்சு? அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் வெளியே உள்ள நரம்பே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கண்ணுக்குள்ளே இருக்கிற நரம்பே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 100% பார்வை கிடைக்கிறதுக்கு சுத்தமாக சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டா. அப்படி அதுக்கப்புறமா வந்து இந்த தைலத்தை வாங்கி நான் யூஸ் பண்ணதை வந்து அப்பாவை கொடுத்து அவர் குணமான பின்னாடி தான் இந்த தைலத்தை நானே வாங்கி யூஸ் பண்ணுறேன். நமக்கு இல்லை. அதனால் வந்து அவருக்கே வந்து இவ்வளோ வயசான அவருக்கே எனக்கு குணமாச்சு, நாமளும் தான் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தைலத்தை வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க கண் பார்வை நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இந்த சாயந்தர டைமில் மங்களாக தெரியுது, இந்த வளையமாக தெரியுது, இந்த கண்ணில் பூவில் கட்டுறது, எரிச்சல்லாம் எதுவுமே கிடையாது. இது கண்ணை நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேல் நம்மள பார்த்தா ஏதாச்சும் கல் மாதிரி குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பர். இப்போது இந்த தைலத்தை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு, கண் பார்வை தெரியாத அளவுக்கு நான் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அது இப்போ நல்லா தெரியுதுன்ற போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
என்ன சொல்கிறது, ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட வந்து சந்தோஷம் அவ்வளோ வராது. அவ்வளோ சந்தோஷம் தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ லேசர் பண்ணோம், கோயம்புத்தூர் போய் பார்த்துட்டேன், பெங்களூர் போய் பார்த்தேன், அங்கங்கே போய் பார்த்துட்டு என்னடா இந்த சின்ன வயசுல இவ்வளோ குறைபாடு வந்துச்சு, கடவுள் நமக்கு இவ்வளோ மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கஷ்டப்பட்டேன். என்னடா இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ குறைபாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த தைலத்தை நம்ம தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்பாவுக்கு குணமாயிடுச்சு, நாம் வாங்கி யூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு இந்த தைலத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நேரில் பார்த்தீங்கன்னா இது கண்ணில் எப்படி வருதுன்னு கேட்குறீங்க. அதை கண்ணில் விட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் ஏன் ஒன்றுன்றதை டாக்டர் உங்களுக்கு இவருக்கு விட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் பாருங்கள். இப்போ இவரோட கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பகுதி ஐயா அந்த பக்கம் பாருங்கள், பார்க்கும்போது அந்த லேசாக அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் சும்மா அவருக்கு லைட்டாக ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்குது. இந்த கண்ணு பாருங்கள் நல்லா இருக்குது, அந்த மாதிரி இல்லை. ஸோ ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து எப்படி ஒரு மெடிசன் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு குறையுது அப்படின்றது சொல்லி இதில் பார்க்கலாம். இந்த மருந்து இப்போ எப்படி விடணும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் வந்து இருக்குது. உங்களை சாஞ்சிக்கிங்க. இந்த மாதிரி கண்ணை வந்து நீங்கள் வந்து இந்த அடிப்பகுதியில் ஒரு ட்ராப், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஐயா க்ளோஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த வர்ம புள்ளிகள் வந்து இந்த போன் பகுதியில் மட்டும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த புருவம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு புள்ளி இருக்குது. இப்படி வந்திங்கன்னா நடுவில் ஒரு டிப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும், பள்ளமாக இருக்கும், அங்கே ஒரு புள்ளி. அப்புறம் இந்த கார்னரில் ஒரு அழுத்தம், அதுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு அழுத்தம், அதேமாதிரி இப்படி வந்து இந்த மூக்கில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அழுத்தம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு 3 முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து மசாஜ் 3 முதல் 6 முறை வந்து நீங்கள் செய்யலாம். இது கிளாக் வைஸும் செய்யலாம், இப்படி ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். உங்கள் கையாலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். யாராவது வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்கனாலும் மிக சிறப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இது கண் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஐ ரொட்டேஷன் எக்ஸசைசஸும் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸும் நீங்கள் வந்து பண்ணணும். கண் வந்து 10 முறை திறந்து மூடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இது நல்லா வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்ணில் இருக்கக்கூடிய எரிச்சல் வந்து போகும், கண் வந்து குளிர்ச்சி ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கண் பார்வை வந்து மேம்படும். நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. இப்போது இவருக்கு அல்சர் இருந்தது, உடம்பு வலி இருந்தது, அதையும் கேட்கலாம். ஐயா உங்களுக்கு அல்சர் இருந்துச்சு இல்லையா? ஆமாம். இது எத்தனை டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய டாக்டர்கிட்ட பார்க்குவேன், மாத்திரை கொடுப்பாங்க, டானிக் எடுத்துக்கொண்டுவாங்க. காலையில் ஒரு மாத்திரை போடுவேன், மறுபடியும் டானிக் சாப்பிட்ட பின்னாடி டானிக் சாப்பிடுவேன், மறுபடியும் சாயந்தரம் அதே மாதிரி மாத்திரை எடுத்துப்பேன். அப்போயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த வாய்ஸ் ஸ்மெல்லு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைகள் வலி, உடம்பு வலி, இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது நானும் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு சலிச்சு போச்சு. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ மருந்து மாத்திரை எவ்வளோ சாப்பிட்றது அப்படின்றதுனால வந்து நம்ம பக்கத்தில் வந்து இது மாதிரி வந்து சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து கொடுக்குறாங்க, நீங்கள் கந்துக்குப்பம் போய் பாருங்கள், பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, அவங்க வாங்கி வந்து யூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டானிக் 2 மூடி மட்டும் வாங்கி குடித்தேன். 2 டம்ளர் வாங்கி குடித்தேன். அந்த இதில் மூடியில் வாங்கி குடிச்சிட்டு ஃபஸ்ட்டில் கசப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்களாம் சாப்பிட்டு நல்லா எழுதிக்கிறாங்களே, நாமளும் இன்னும் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற வேர்வு துளி பூராமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது டானிக்கை சாப்பிடும் போது அந்த பூராமே வேர்வையிலே வெளியே வந்துடுது. அந்த ஸ்மெல் எல்லாமே வெளியே வந்துடுது. அந்த ஸ்மெல் தெரியுது. அந்த வேர்வெல்லாம் வந்துச்சுனாக்க உடம்பு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குது. ஓகே ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா வாய் ஸ்மெல்லு சுத்தமாக வர மாட்டேங்குது. இல்லை, வேர்வை ஸ்மெல்லும் முக்காத்திட்டு அப்படியே குறைஞ்சிருது. இப்போ அல்சருக்கு நம்ம மாத்திரை எவ்வளோ எடுத்துக்கிறோம், ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன மாத்திரை கொடுக்குறாங்க, அப்புறம் டானிக் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுங்கனாவே இப்போ இது வாய் குப்பிளிக்குங்க இல்லையா, அந்த வாய் குப்பிளிக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒரு மாத்திரை சாப்பிட்டுங்களா 1 வாரத்துக்கான அந்த வாய் ஸ்மெல்லு வர்றதில்ல. அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிற வேலை வந்து டெஸ்ட் வேலை. நான் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறது, அதுக்கப்புறம் கார வேலை செய்ய போகிறது, இதை வேலை செய்வேன். கரெக்டாக டைம் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஹோட்டல்லேருந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க. அது சரியான வந்து ஜீரண சக்தி ஆகாது. சரி. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 7up வாங்கி வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த
இது மருந்து சாப்பிட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. சூப்பர் சூப்பர். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. இந்த நெஞ்சு எரிச்சல் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சாப்பிட்டது ஒன்று ஜீரண சக்தி ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நெஞ்சு எரிச்சல் எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும், கைகள்லாம் சோர்ந்து போகிற மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது சாப்பிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பருங்கய்யா சூப்பருங்கய்யா. இப்போ நேர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரையும் பார்த்தீங்கன்னா கண்காண்டை போட்டுக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த அல்சர் குணமாகல, உடம்பெல்லாம் வலிக்குது, அல்சர்னால உடம்பெல்லாம் அசதி சோறு டயனஸாக இருக்குன்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா இது ஒரு டைம் 2 டைம் வந்து நல்ல நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிட்ணும். நானே வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் பக்கத்தில் யூஸ் பண்ணுறாங்களே அவங்க கிட்ட தான் நான் வாங்கி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இவங்களாம் சாப்பிட்டு நல்ல புஸ்தி மாதிரி இருக்காங்களே, நாமளும் வந்து வாங்கி சாப்பிட்லாமே, நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்க இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரியுது. அது நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 1 வாரம் வாங்கி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராதாட்டுங்குது, நம்ம உடனே மருந்து மாத்திரைக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், சரியாகும். அதே பார்த்தீங்கன்னாக்க நம்ம உடம்புல இருக்கிற அதாவது எங்கேயாச்சும் இந்த ஜவ்வு வலிக்கிறது, இந்த கை கால் வலிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த கரெக்டாக நம்ம சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே கரெக்டாக அந்த கை கால் வலியெல்லாம் குறையுது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. எந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் நல்ல ஜீரண சக்தி ஆகுது. சூப்பர். உடம்புல வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வேர்வை ஸ்மெல், அந்த மருந்து சாப்பிட்டது உடனே எல்லாம் கை காலமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. நான் இவ்வளோ வேலை செஞ்சு எனக்கு இவ்வளோ நல்லா இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டோட ஜாலியாக சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். டாக்டர் வணக்கம். டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய டீம் படித்த பட்டதாரி மொத்தமாக உங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. போன முறையே பார்த்தீங்கன்னாக்கா கண் சார்ந்த பிரச்சனைக்கு இவருடைய தந்தையாரும் இவர் வந்திருந்தாங்க, நல்லா குணமாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போயும் அவருக்கு லைட்டாக அந்த போகும்போது அந்த கண்ணில் கோடு கூட அந்த இம்ப்ளமேஷன் நிறையா இருந்தது, அதையும் சரியாயிடும் போங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. இப்போ அதையும் சரி பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இவருக்கு அல்சர், சிவியர் அல்சர் இருந்தது, கிரானிக் டிசீஸாக இருந்தது. அந்த எண்டோஸ்கோப் ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் புண்கள் நிறையா இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கும் மருந்து கொடுத்தம்போது கண்டிப்பாக நல்லாட்டும் சார், நான் வந்து வீடியோ கொடுக்குன்னு சொன்னார், அதே மாதிரி வந்திருக்காரு. இப்போ அந்த அல்சர் சார்ந்த பிரச்சனைனால அவருக்கு அசதி சோறு வந்ததுனால கை கால் வலி வந்துச்சா, இல்லை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? அதுவும் சரியாக இருக்குது. இப்போ கண் சார்ந்த பிரச்சனை சரியாக இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தைலம் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர் தைலம் போய் கண்ணிலையும் மட்டும் வேலை செய்யலை, கல்லீரலையும் வேலை செஞ்சுக்குது, குடல்லையும் வேலை செஞ்சுக்குது. இது எப்படி சாத்தியம்? அல்சருக்கு என்னென்ன கொடுத்தீங்க, கண்ணுக்கு என்னென்ன கொடுத்தீங்க? ஐயா இப்போ ஆக்சுவலாக இவர் வரும்போது இவருக்கு இருந்த கண்டிஷன் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்ணில் வந்து இன்ஃப்ளமேஷன் எதிராக இருந்துச்சுன்னா வெயிலில் வேலை செய்கிறார், அதிகமான டஸ்ட் வேலை செய்கிறார், நிறைய தூசி துரும்பு கண்ணில் வந்து படுது. ஸோ அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய இடத்த வந்து நிறைய கோடு மாதிரி க்ரியேட் பண்ணிடுது. ஸோ அது என்ன இன்ஜுரி ஆகுது, அந்த டஸ்ட்டு இந்த அணுத்துகள் அவர் ஏதோ ஒரு வேகத்தில் இப்படி கண்ணை போட்டு தேய்ச்சிடுறாரு. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம். அதனால் வெயிலில் அதிகமாக வேலை செய்யறதுனால இந்த பெட்ரிஜியம்னு ஒரு கண்டிஷன் வந்து கண்ணில் வருது. அந்த லேசாக வெள்ளை பகுதியில் இருக்கக்கூடிய சதை வந்து லேட்டாக வளருதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். இன்ஃப்ளமேஷன் லேசான ஒரு வீக்கம். இவருக்கு கண் உறுத்தலும் இருந்தது. இப்போ கண் அதிகமாக டஸ்ட்டில் ஒர்க் பண்ணல, இவருக்கு வந்து கண்ணில் வந்து அந்த போல கட்டுது, அழுக்கு. காலைல கண் வந்து திறக்க முடியல, தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தொடச்சி எடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஆமாம், தொடச்சி எடுக்குது. ஸோ இவருக்கு ஆல்ரெடி வந்து இந்த டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் சரியான நேரத்தில் உணவுகளை வந்து எடுக்காதனால இவருக்கு வந்து டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட்ஸு, அதே மாதிரி இவர் இருக்கக்கூடிய ஃபுட்டு நிறைய வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்திருக்காரு. ப்ராசஸ்டு ஃபுட் எடுக்கும்போதுனா இவருக்கு லிவர் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. லிவருக்கும் கண்ணுக்கும் வந்து சம்மந்தம் இருக்குது. நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க, இன்னும் சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்லையும் சொல்லியிருக்காங்க, பஞ்சபூத தியரின்னு சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட் தியரி. பஞ்சபூதங்களோட இயக்கத்துக்கும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் அதோட செயல்பாடுகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜாண்டிஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கக்கூடிய நகங்களையும் கண்ணையும் வச்சு தான் சொல்லுவாங்க. அப்போ கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது கல்லீரலுக்கும் கண்ணுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. அப்போ கல்லீரல் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் கண்களையும் பாதிக்கும். ஸோ இவருக்கு எக்ஸ்டர்னலாக மட்டும் பாதிப்பு ஏற்படாமல் உள்ளே இருக்குது. அதனால் என்ன இருக்குது, கேர்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இவருக்கு, கேஸ்ட்ரோஎன்செஃபலிக் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவார், கேர்டு. இந்த கேர்டுனால இவருக்கு வந்து எதுக்களிக்கிறது, சரியாக ஜீரணம் ஆகாமல் இருக்குது. அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுன்றீங்களா? ஆமாம், அமிலம் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகும். இப்போ நான் நல்லா சாப்பிட முடியுது, சாப்பிட்றாரு, சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே மாதிரி சொன்ன விஷயத்தைங்கள்லாம் அவர் ஃபாலோ பண்ணார். நம்ம மருத்துவர்களையும் அணுகி அவங்க என்ன டயக்னோஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவருக்கு லிவரோட ஃபங்க்ஷன் கம்மி, ஃபேட்டி லிவர். இது மாதிரி சின்ன வயசு நல்லா சாப்பிட்ருக்கேன், நல்லா வேலை செய்யுது, நல்லா சாப்பிட்டு இது பண்ணுறது, நல்ல மட்டன் என்ன சாப்பிட்ருக்கு. இப்போது அந்த ஃபேட்டி லிவரும் ஒரு கண்டிஷன், இவருக்கு கேர்டு கம்ப்ளைண்ட்டு. அதில் எண்டோஸ்கோப் நிறைய எரோஷன்ஸ் இருந்ததுன்னு ரிப்போர்ட் வந்தது. அதாவது உணவு குழாயிலையும் மற்றும் வயிற்று பகுதியிலையும் வந்து எரோஷன்ஸ் ஏறோன்னா தேஞ்சு போயிடுச்சு. அதாவது இவர் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து
இது மியூக்கஸ் வந்து இல்லை. ட்ரையாகவே சாப்பிட்டு பரோட்டாவை சாப்பிட்றதுக்கு அதான் சொல்கிறாருங்களா, வெளில போய் என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்றேன். அசிடிட்டி ஆகும்போது நான் வந்து இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம சோடாக்கள், கலர் சோடாக்கள் வந்து அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா மியூக்கஸ் வயிற்றுக்குள்ளே இல்லவே இல்லை. நெய்ப்புத்தன்மை உள்ள உணவுகளை வந்து சாப்பிட சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க. அந்த மாதிரி அவர் நெய்யெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு. வெண்டைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி சாப்பிடும்போது நெய்ப்புத்தன்மை மியூக்கஸ் கொஞ்சம் ஃபார்மேஷன் இருந்தது. ஸோ இதனால் வந்து அவருக்கு நல்லா வந்து ஒரு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ இந்த புண்களை வந்து ஆற்றுவதற்கும் மருந்து மற்றும் லிவரை வந்து சாந்தப்படுத்துவதற்கு, லிவரை வந்து சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்தோம். அப்போ அது ரெண்டுமே செய்யும்போது என்னன்னா அசிமுலேஷன், அதாவது சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்ல டைஜஷன் ஆச்சு. அப்போ தேவையான சத்துக்கள், உணவு முறை மாற்றங்கள் வந்து நீங்கள் கொடுத்த உணவு மாற்றங்களை அவர் ஃபாலோ பண்ணும்போது விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுக்க சொன்னோம். நம்ம புரியலங்க, ஏன்னா சிகப்பாக மஞ்சளாக இருக்கிறது எல்லாம் சாப்பிடுங்க, ஆரஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அறிவுரை கொடுத்தீங்க. பழங்களை எப்படி சாப்பிட்ணும் மென்று சாப்பிட சொல்லிங்க. அதே மாதிரி சில அரிசி வகைகளை வந்து சொன்னீங்க. அவருடைய தினமும் உடல் உழைப்பை சார்ந்தான வேலையை செய்யக்கூடியவர், உடல் உழைப்பை மட்டும் நம்பி செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுனால இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கருங்குருவை இந்த மாதிரிலாம் வந்து எடுக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த உணவுகளை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ண, நம்ம சொன்ன மாதிரி ஒரு தினமும் ஒரு காய் ஒரு பழம் இந்த மாதிரி கலர் சொல்லுது, ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டாரு. கொடுத்த ஐ ட்ராப்ஸ் வந்து உள்ள வேலை செய்யும். இந்த ஐ ட்ராப்ஸில் முக்கியமாக என்ன இருக்குன்னா கரிசாலை வந்து இருக்குது. கரிசாலை ஓகே, வெள்ளை கரிசாலை நம்ம சேர்த்துருக்கோம். வெள்ளை கரிசாலை வந்து குளிர்ச்சி மற்றும் கொடுக்குறது இல்லாமல் அது கல்லீரல் வேலை செய்யும், இறைப்பைக்கும் வேலை செய்யும், சிறுகுடல் பெருங்குடல் வேலை செய்யும், நுரையீரல் வேலை செய்யும். ஏன்னா அது ஒரு காயகல்ப மருந்து தானே. கண்டிப்பாங்க. ஸோ இது முக்கியமான இந்த மருந்து இருக்கிறதுனால அவர் கண்ணுக்கு வந்து லூப்ரிகேஷன், ஏன்னா இது வந்து நம்ம ஆயில் பேஸ் தான் கொடுக்குறோம். ஸோ அது கொடுக்கும்போது இது ஒரு கண்ணுக்கு வந்து நல்ல லூப்ரிகேஷன் வந்து கிடச்சிது. கண் பார்வை வந்து மேம்பட்டுச்சு. சொன்ன மெத்தட்ஸ் அந்த பயிற்சிகள் சொல்லியிருந்தோம், அதையும் ஃபாலோ பண்ணேன். ஸோ இவருக்கு லிவரையும் ட்ரீட் பண்ணி, கண்ணையும் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ட்ரீட் பண்ணி உணவு முறை மாற்றங்களை வந்து கொடுத்ததுனால இவருக்கு வந்து இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிற சத்துக்கள் உடம்பு நல்லா அப்சர்வ் ஆச்சு, ஏற்றுக்குச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நடந்ததுனால தான் இந்த ரிசல்ட் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. சூப்பர், குட். நேர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது. கெட்ட பார்வையாக இருக்கலாம், தூர பார்வையாக இருக்கலாம், கல் குளுக்கமாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம், கேட்ராக்ட் வளர்ந்துருக்கலாம், ரெட்டினோபதியாக இருக்கலாம், மாலைக்கண் நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணில் ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், இல்லை ரெட்டாக இருக்கலாம், கண் திறக்க முடியாமல் இருக்கலாம், கண் எரிச்சல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இவர்கிட்ட இருக்கிற இந்த ஆண்டவர் தைலம் உங்களுக்கு அனைவரும் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் தைலம். இந்த ஆண்டவர் தைலம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது கண்ணுக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு விட்டிங்களா அப்படின்னா கல்லீரலுக்கும் வேலை செய்யும். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இதில் கருசாலையும் இருக்குது. அப்போது கண்ணில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அதே மாதிரி கல்லீரலில் பிரச்சனைனா நெகத்தையும் பார்ப்பாங்க, நாக்கையும் பார்ப்பாங்க, கண்ணையும் பார்ப்பாங்க. கண்ணில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லைன்னு. அப்போ கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது, நுரையீரலுக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய நம்ம நாடி பிடிச்சி அதை பார்ப்போம். இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கும் ஒரு வேளை அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் போய் பார்க்குற கண் மருத்துவரை நிச்சயமாக போய் பாருங்கள். அவர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துங்கள், அவர் கொடுக்குற ஹை ட்ராப்பை பயன்படுத்துங்க. ஒருவேளை சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில் நீங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எடுக்கிறீங்க, மருத்துவம் பாருங்கள், அதையெல்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். ஒருவேளை அங்கெல்லாம் பெருசாக ரிசல்ட் இல்லை, ஒரு டைம் எங்கேயாவது ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களான்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். இது மட்டும் இல்லைங்க, கிட்னி ஃபெயிலியரான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம டெஸ்டிமோனி வீடியோ நிறைய போட்டிருப்போம். EGFR நார்மலான ரிப்போர்ட் பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருப்போம். சுகர் HbA1c நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நிறைய டெஸ்டிமோனி போட்டிருக்கோம். அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை சரியானது, ஹார்ட் பிளாக் சரியானது, பித்தப்பைக்கல் சரியானது, அதே மாதிரி கர்ப்பப்பை நீர்க்கட்டி நார்க்கட்டி சரியானது, தைராய்டு சரியானது, இப்படி ஸ்ட்ரோக் சரியானது, இப்படி எல்லாமே பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி கெட்ட கொலஸ்ட்ரால், இந்த டீஜல் அதிகமாகி நார்மலான ரிப்போர்ட் நிறைய டெஸ்டிமோனி ஏன் போடுறோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இதெல்லாம் சாத்தியன்றதுனால பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட நம்ம மருத்துவரை வச்சு போடுறோம். காரணம், சித்த மருத்துவத்தில் மிக சிறந்த மருத்துவங்கள் எல்லாம் இருக்குது. சித்த மருத்துவம் ஒரு உயிர் காக்கும் மருத்துவம். நிச்சயமாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.